ஹலோ everyone, இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் கேட்குற ரெகுலர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதில் கான்செப்டை ரிவைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் இருக்குது, லெட் இட் பி ஏ பி. இந்த 2 நம்பரோட எல்சிஎம்மை நான் எடுக்கிறேன், அதே நேரத்தில் இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்யும் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த 2 இதையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 10th சமச்சீர் புக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ்இக்குவல் டு ஏ இன்ட்டு பி. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை நம்பருக்கு வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலிட். இந்த ப்ராப்பர்ட்டி 2 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலிட். 3 நம்பர்ஸ்க்கு வேலிடான்னு கேட்டால் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வேலிட். சார் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வேலிட்னா என்ன சார், எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால், இப்போ 2, 3, 4 எடுத்துக்குவோம். இந்த நம்பருக்கு மொத்தம் 3 நம்பர் இருக்குது. இதோட எல்சிஎம் வந்து 12, இதோட ஹெச்சிஎஃப் வந்து 1. 12 இன்ட்டு 1 12 தான். இதே ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் பாருங்கள், 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 என்னதுங்க 12. சேமாக இருக்கா? உடனே ஓகே இது 3 நம்பர்ஸ்க்கு வேலிட்னு கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது நம்பர் எடுத்துக்குவோம். 2, 4, 6 இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 12. இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 24. ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் பாருங்கள், 2 இன்ட்டு 4 இன்ட்டு 6 4 8 6 8 ஆர் 48. இப்போ 2 சேமாக இருக்கா? சேமாக இல்லை. அப்போ ஒரு 2 நம்பருக்கு அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ்க்கு 100% ஈக்குவலாக இருக்கும். ஆனால் மோர் தேன் 2 நம்பர்ஸ்க்கு சில நேரங்களில் ஈக்குவலாக இருக்கும், சில நேரங்களில் ஈக்குவலாக இருக்காது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ ஒன்லி ஃபார் 2 நம்பர்ஸ் ஆல்வேஸ். இதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இதை வச்சு பிஒய்க்கு பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 times their HCF. If HCF is 12 and one number is 36, find the other number. அப்போ என்னென்னா நம்மளுக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி LCM into HCF is equal to ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? இதில் எப்பவுமே எப்படி கேட்பான்னா இந்த மொத்தம் 4 பேராமீட்டர் இருக்குல்ல, 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு 4வது கேட்பான், அவ்வளோதான். இப்போ LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் 6 times the HCFனா LCM வந்து எப்படி இருக்குங்க 6 times the HCFனா 6 into HCFன்னு எழுதலாமாப்பா? சரிங்களா? அப்போ எல்சிஎம்க்கு போல நான் என்ன பண்ணிக்கிறேன் 6 times the HCFன்னு எழுதிக்கிறேன். அதே நேரத்தில் ஹெச்சிஎஃப்யும் கொடுத்துட்டான் 12ன்னு கொடுத்துட்டான். அப்போ இதுலேருந்து எல்சிஎம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 6 into 12. அப்போ எவ்வளோங்க எல்சிஎம்மோட வேல்யூ 72. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 72, ஹெச்சிஎஃபோட வேல்யூ 12 நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36 அண்ட் இன்னொரு நம்பர் என்ன நான் சொன்னேன்ல, மொத்தம் 4 பேராமீட்டர் இருக்குது. அதில் ஏதாவது 3 கொடுத்துட்டு 4வது பேராமீட்டர் நம்ம கிட்டே கேட்பான். இப்போ 1 12 is 12, 3 12 is 36. அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 1 3 is 3, 2 3 is 6, 1 4 3 is 12. அப்போ பியோட வேல்யூ வந்து என்னதுங்க 24. இப்போ இந்த இன்னொரு நம்பர்ன்றது என்னதுங்க 24. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் பார்ப்போம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். HCF and LCM of 2 numbers are 2 and 154 respectively. If the difference between them is 8, find the sum of the 2 numbers. அதாவது HCF வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து எல்சிஎம் வந்து 154ன்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்னா அந்த நம்பர்ஸ் A மைனஸ் பியோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, A ப்ளஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி A மைனஸ் பி A ப்ளஸ் பி கொடுத்தாங்கனாலே நம்மளுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க A இன்ட்டு பி. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 154 இன்ட்டு 2, 154 இன்ட்டு 2 வந்து எவ்வளோங்க 308 இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ ஏபியோட வேல்யூ 308 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது A ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. அப்போ A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 8 த ஹோல் ஸ்கொயர், 8 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா A மைனஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 308. அப்படி பார்த்தோம்னா 64 ப்ளஸ் இந்த மைனஸ் இங்கே வரப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு 308 என்னதுப்பா 616. 616 கரெக்டா? 8 16 1 36
616 is equal to a square plus b square. அப்போ a square plus b squareோட வேல்யூ வந்து என்ன வருதுங்க? இப்போ a square இங்கே எழுதுறாங்க. a square plus b square is equal to 6 4 10 1 என்னதுங்க 2. see 6 4 10 1 6 7 8 680. சரிங்களா? அப்போ இதுதான் a square plus b square. இப்போ அடுத்து a plus b நம்ம போடுறோம். ஏன்னா a plus b தான் ஹோல் ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ a plus b the whole square is equal to a square plus b square 680 இங்கே இருக்கா. அடுத்து ப்ளஸ் 2ab வேல்யூ இப்போ தானே பார்த்தோம். 2 into 308 எவ்வளோ 616 ப்ளஸ் 616. அப்போ a plus b the whole square வந்து என்னதுங்க 6 9 12 1296. இப்போ a plus b யோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். a plus b is equal to இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் கண்டுபிடிங்க. இல்லை எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரில அப்படின்னாலும் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்து எழுதலாம். பட் ஜென்ரலாக அது எப்படி போடலான்னா லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள் 6 இருக்குது. அப்போ இதோட பேர் வந்து 4 இல்லை 6. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட் அடிக்கணும். 12னா 12 இப்போ நியரஸ்ட் ரூட் வந்து 3 9 4 16. அப்போ 3 3 9 எடுத்துக்கணும். ஒன்று 34 இல்லை 36 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கே எனக்கு இருக்கிறது 36 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க 36. ஸோ எப்படி சார் நீங்கள் ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்து